மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து தற்பொழுது திமுகவினர் எதிர் வினைகளை ஆற்ற தொடங்கிவிட்டார்கள். அவர் மீதான இந்த கைது நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? RS பாரதி இப்போ பத்திரிகையாளரிடம் பேசினாரு. அது அவர் சொல்ற மாதிரி அவதூறு வழக்காக மட்டும் இருந்திருக்கலாம். கட்சிக்கு ஒரு நோட்டீஸ் மாதிரி அனுப்பிச்சிருக்கலாம். உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கலாம். கைது என்பது தேவையா என்றது என்னுடைய கேள்விக்குறிதான். ஆனா இது போன்ற அசம்பாவிதம், இது போன்ற ஆபாசமான தரக்குறைவான அணுகுமுறைகள், பேச்சுக்கள் கட்சியில் அதிகமா இருக்கிறது திமுக தலைவர்கள் தான். திமுகவில் MK ஸ்டாலின் தவிர பெரும்பாலான தலைவர்கள் வந்து தரக்குறைவா பேசுறதையே வாடிக்கைய வச்சிருக்காங்க. காலங்காலமாவே இது இருந்துட்டு இருக்கு. அதற்கு அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கட்சி தலைமை இப்போதைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில கட்சி இயங்குவதால அவர் நாகரிகமாக பேசக்கூடியவர். அவர் வந்து தன்னுடைய சகாக்களை, கட்சியினரை, MLA-க்களை அறிவுறுத்தணும். இத மாதிரி எல்லாம் பேசக்கூடாது என்று கண்டிக்க வேண்டும். முடிந்தால் தண்டிக்க வேண்டும். கட்சியை விட்டு நீக்கலாம், கட்சி மீது நடவடிக்கை எடுக்கலாம், அதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது என்னோட பார்வை. ஆனா RS பாரதி ஒரு சில கருத்துக்களை சொல்றதெல்லாம் ஃபேக்சுவல் எரர். அதாவது அவருக்கு த்ரிஷா வீட்டுக்கு தண்ணி வருது அப்படின்னு அதை பத்தி கேள்வி கேட்டதெல்லாம் மக்கள் கொந்தளிப்பு அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் ஃபேக்சுவல் எரர். விரசமாகத்தான் பேசினார் உதயநிதி ஸ்டாலின். த்ரிஷான்னு மக்கள் சொன்னாங்கன்னா அதுக்கு ஏன் அவர் என்டாஸ் பண்ணணும்? அதை புறக்கணித்து விட்டு அதை இக்னோர் செஞ்சுட்டு பேசணும். ஆக அது பேசாம ஏதோ விரசமான கருத்துக்களை பேசியிருக்காரு. அது மிகவும் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. தனிப்பட்ட நபர்களின் விமர்சனங்கள் ஏற்புடையது அல்ல. அதற்கு அவதூறு வழக்குகள் தொடரலாம். அது ஒன்று. இவரை வந்து இவ்வாறு கைது அதிகாரபூர்வமா தெரியல. ஏன்னா 12 மணி வரையில் கைது செய்யக்கூடாது அப்படின்னு கோர்ட் உத்தரவு இருக்கும்போது அதை செய்ய மாட்டார்கள் அரசாங்கம். அப்படி ஒருவேளை செய்தால் உதயநிதி ஸ்டாலினை ஹீரோ ஆக்கிடுவாங்களோ, தேவையில்லாத நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைச்சிடுமோ என்கிற ஒரு கவலை இருக்கு. கலைஞர் கருணாநிதி அந்த மாதிரிதான் பண்ணாங்க. MGR கூட எதிர்த்து பெரிய ஆளாக்கிட்டாங்க. அந்த மாதிரி இவரு ஜெயலலிதா அம்மாவையும் தேவையில்லாம அரெஸ்ட் பண்றது எல்லாம் 96ல பண்ணாங்க. ஆகையினால இது மாதிரியான அணுகுமுறைகள் சரியல்ல. கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், எச்சரிக்கை விட வேண்டும். அந்தந்த கட்சி தலைவர்களும் தங்கள் தொண்டர்கள், இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இது மாதிரி செய்தி சாதிக் போன்றவர்கள்லாம் தரக்குறைவா பேசுறது கண்டிக்கணும், தண்டிக்கணும். ஏன் உதயநிதி ஸ்டாலின் கட்சி தலைவருடைய மகன் என்றாலும், எதிர்கட்சி தலைவர் என்றாலும் அவருக்கு அதிகமான கூடுதலான பொறுப்பு. தொலைபேசி வாயிலாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.